ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த விடிகளை தேடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். சுவிசேஷத்தை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். இதில் தேவன் மனிதனானது மரணத்திற்காகவே எப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதில் குறிப்பாக கிருபாதார பலி என்பதை குறித்து நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் இன்னொரு காரியத்தை அது தொடர்பாக விளக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். இந்த கிருபாதார பலி என்று வரும் பொழுது இந்த ப்ரொபிஷியேஷனில் 2 பார்ட்டிஸ் இருக்கிறாங்க. என்ன பார்ட்டிஸ்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்த அந்த ஜனங்களுக்கு பாவ நிவாரண பலி அந்த லேவியராகமம் 16வது அதிகாரத்திலே செய்யப்படுகிறது. இப்போ 2 பேர் தேவைப்படுறாங்க. ஒன்று, பலியிடப்படுவதற்கு தேவையான ஆடுகள் 2 ஆடுகள் தேவைப்படுகிறது. இன்னொரு பக்கம் ஜனங்கள். இந்த ஜனங்களின் பாவத்திற்காக இந்த ஆடுகள் பலியிடப்படுகிறது. ஒரு ஆடு பலியிடப்படுகிறது, ஒரு ஆடு போக்காடாக விடப்படுகிறது. அப்போ சாக்ரிஃபைஸ் பண்ணப்படுகிறது இந்த ஆடுகள். இந்த பக்கம் பெனிஃபிஷியரி, பலனை அனுபவிப்பது இந்த மக்கள். அப்போ இந்த ப்ரொபிஷியேஷன் அப்படின்னு வரும் பொழுது 2 பார்ட்டிஸ். ஒன்று, பலன் அனுபவிப்பவர்கள், அதாவது பெனிஃபிஷியல் பார்ட்டிஸ். இன்னொரு பக்கம் பலியாகக்கூடிய அந்த பலி அல்லது சாக்ரிஃபைஸ். இப்போ இந்த 2யுமே தேவன் தான் ப்ரொவைட் பண்ணுறார் அப்படிங்கிறத குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். டிவைன் ப்ராவிடன்ஸ் ஆஃப் காட். இது ஒரு மிகப்பெரிய தொடராக இருந்தாலும் இதில் சில காரியங்களை நம்முடைய சிந்தனைக்காக அல்லது நாம் எப்பேற்பட்ட தேவனை சேவிக்கிறோம் என்பதை குறித்து யோசிப்பதற்காக உங்களுக்கு சொல்லலாம்னு ஆசைப்படுகிறேன். டிவைன் ப்ராவிடன்ஸ் இன் த ப்ரொபிஷியேஷன். இதை விளக்குவதற்கு ஒரு எடுத்துக்காட்டை சொல்லி ஆரம்பிக்கிறேன். ஒரு முறை சார்லஸ் ஸ்பர்ஜன் அவர்கள் ஒரு ஊழியத்தை முடித்துவிட்டு அவர் புகை வண்டி ட்ரெயினில் ஏறி உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் ரியலைஸ் பண்ணார், அவருடைய பயணச்சீட்டு டிக்கெட் தொலைந்து போயிருந்தது. தொடர்ந்து பயணம் செய்வதற்கான அவர்கிட்ட பணமும் இல்லாமல் இருந்தது. இப்போ ட்ரெயின் கிளம்பிடுச்சு. அவர் யோசிக்கிறாரு, கொஞ்சம் திகைக்கிறார். டிக்கெட்டும் இல்லை, ஃபர்தராக ட்ராவல் பண்ணுறதுக்கு கேஷும் இல்லை. அந்த கம்பார்ட்மெண்ட்டில் ஒரே ஒரு மனிதர் மட்டும் இருக்கிறார். அந்த ஒரு மனிதர் இவரை பார்க்கும் பொழுது இவர் ஏதோ ஒன்று குழப்பத்தில் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு, ஐயா என்ன ஆச்சு சார், வாட் ஹேப்பன் அப்படின்னு சொன்ன உடனே சார்லஸ் ஸ்பர்ஜன் சொன்னார், இதே மாதிரி என்னுடைய டிக்கெட்டை நான் தொலைச்சிட்டேன், என்னிடத்தில் ஃபர்தராக ட்ராவல் பண்ணுறதுக்கு பணமும் இல்லை, ஆனால் அதை பற்றி நான் கவலைப்பட போகிறதில்லை. ஏன்னா என்னுடைய தேவனுடைய ஊழியத்தை நான் முடிச்சுட்டு வரேன். ஹீ வில் டிவைன்லி ப்ரொவைட் எவ்ரிதிங். அப்படின்னா அவருடைய தெய்வீக பாதுகாப்பு எனக்கு இருக்கிறதுனால என்னுடைய தேவையை அவர் பார்த்து கொள்வார் அப்படின்னு சொல்லி அவர் உட்கார்ந்துட்டார். கொஞ்ச நேரத்தில் இந்த டிக்கெட்டை செக் பண்ணக்கூடிய அந்த டிக்கெட் எக்ஸாமினர் அவர் வந்தார். அவர் வந்தவர் சார்லஸ் ஸ்பர்ஜனுக்கு எதுக்க இருந்து அவர்கிட்ட மட்டும் பேசிட்டு அவர்கிட்ட சில காரியங்களை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார். இப்போது சார்லஸ் ஸ்பர்ஜனுக்கு ஒரு வினோதமாக இருந்தது. ஏன் அவர் நம்மகிட்ட டிக்கெட்டை கேட்கல, எதுக்கு அவர் நம்மளை செக் பண்ணவே இல்லை, நம்மகிட்ட ஒரு வார்த்தையோட கேட்கலையே அப்படின்னு சொல்லி. அப்போ இவர் கொஞ்சம் பசில்டாக இருக்கிறத பார்த்து எதுக்கு இருந்த நபர் அந்த கேட்டார், வாட் ஹேப்பன் அப்படின்னா, இல்லை எனக்கு ஆச்சரியமாக இருந்தது என்னென்னா, அந்த நபர் அந்த டிக்கெட் எக்ஸாமின் பண்ணக்கூடிய அந்த நபர் என்னை பார்த்து எதுவுமே கேட்கல, உங்கள்கிட்ட மட்டும் பேசிட்டு போயிட்டார் அப்படின்னு சொன்ன உடனே அந்த நபர் சொன்ன பதில் இது, ஐயா நீங்கள் டிக்கெட்டை தொலைச்சிட்டீங்க, நீங்கள் சொன்னீங்கல்ல உங்களுடைய காட் டிவைனாக எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்ணுவார் அப்படின்னு சொன்னீங்களே, அதே மாதிரி தான் இந்த கம்பார்ட்மெண்ட்டில் நீங்கள் வருவீங்க. இந்த கம்பார்ட்மெண்ட்டில் வரக்கூடிய நீங்கள் டிக்கெட்டை தொலைச்சிருப்பீங்க, உங்கள் கையில் அதற்கு தேவையான பணமும் இல்லாமல் இருக்குங்கிறதுனால இந்த ரயில் நிலையத்துக்கே அல்லது இந்த ட்ரெயின் லைனுக்கே மேனேஜராக இருக்கக்கூடிய என்ன நீங்கள் வருவதற்கு முன்பதாகவே இந்த கம்பார்ட்மெண்ட்டில் கொண்டு வந்து தேவன் உட்கார வைத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னார். இவரை பார்த்த உடனே இவருக்கு தெரிந்தவர் நினச்சி அவர் டிக்கெட் செக் பண்ணாமல் போயிட்டார். திஸ் இஸ் கால்ட் டிவைன் ப்ராவிடன்ஸ், அல்லது தேவனுடைய ஒரு தெய்வீக பாதுகாப்பு நம்மை தவற விடுவதில்லை. இந்த ப்ரொபிஷியேஷன் அல்லது இந்த கிருபாதார பலியிலையும் 2 பார்ட்டிகளையும் தேவனே கொடுக்கறத நம்ம பார்க்கலாம். ஒரு 2 வசனத்தை நம்ம வாசிப்போமே. எபேசியர் 1வது அதிகாரம் 4வது வசனம் இப்படி சொல்லுகிறது, தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே, நல்ல கவனிங்க, நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னே இல்லைங்க சார், உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடி. அப்போ இந்த நான் ரட்சிக்கப்படணுங்கிறத அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே தெரிந்து கொண்டு, இங்க பாரு இது பார்ட்டி, எந்த பார்ட்டி? பர்சன். எந்த பர்சன்? பெனிஃபிஷியரி, பயன் பெற்றுக்கொள்ள போகிற நபர் இவர். சரி, அப்போ பலியாக போகிறது யாரு? அதை எப்போ ப்ரொவைட் பண்ணாரு? அதை வாசிக்கிறேன் பாருங்களேன்.
1 பேதுரு 1வது அதிகாரம் 20வது வசனம் எப்படி சொல்கிறது? அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து, அதாவது இயேசு கிறிஸ்து ரான்சமா பாவ நிவாரண பலியா உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டாராமா. ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா, ஆடையும் ஆண்டவர் முன்னாலே ரெடி பண்ணிட்டாரு, ஆளையும் ஆண்டவர் முன்னாலே ரெடி பண்ணிட்டாரு, பர்சனையும் முன்னாலே ரெடி பண்ணிட்டாரு, ரான்சமையும் ஏற்கனவே ரெடி பண்ணிட்டாரு. இங்க ஏன் வேலை இல்லை? எதுவும் இல்லை. தேவனே டிவைன்லி ப்ரொவைட் ஆல் திஸ் திங்ஸ். எல்லாவற்றையும் அவர் டிவைனா ப்ரொவைட் பண்றதை பார்க்குறோம். எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, நம்மளுடைய வாழ்க்கையிலையும் இன்னைக்கு நம்ம ஆண்டவர் பிள்ளையா மாறிட்டோம்ல, இதுவும் ஆண்டவருடைய டிவைன் ப்ராவிடன்ஸ். நான் ஆண்டவர் பிள்ளையா மாறுறதுக்கு நான் என்ன செஞ்சேன்? ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்லட்டுமா? லாசரு மரித்து போனார். யோவான் 11வது அதிகாரத்தில் இதை நம்ம பார்க்குறோம். லாசரு மரித்து போனார். மரித்து எத்தனை நாள் ஆயிடுச்சு? 4 நாள் ஆயிடுச்சு. ஆண்டவர் பாருங்க, யவீருனுடைய மகள் மரித்து போனால் அவளை உயிர்ப்பிச்சார். செத்து கொஞ்ச நேரம் ஆயிருந்துச்சு. லூக்கா 7வது அதிகாரத்தில் வாலிபன் மரித்து போனால் அடக்கம் பண்ண வரும்போது உயிர்ப்பிக்கிறார். செத்து கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. இப்போ லாசரு கேஸில் செத்து 4 நாள் ஆயிடுச்சு. ஃப்ரெஷ் பாடியாக இருந்தாலும், பரியல் பண்ண போகிற பாடியாக இருந்தாலும், 4 நாள் ஆகி நார்ன பாடியாக இருந்தாலும் அவரால் உயிர்ப்பிக்க முடியும் என்கிறது அதுலேருந்து புரிகிற ஒரு உண்மை. சரி, இங்கே லாசரு செத்து போயிட்டார். இப்போ ஆண்டவர் அந்த கல்லறைக்கு வராரு. கல்லறை முன்ன வந்து, லாசருவே வா என்று உரத்த சத்தமாய் அவர் கூப்பிட்டார். கூப்பிட்டவுடன் லாசரு என்ன பண்ணினான்னா அப்படின்னு பைபிளில் தான் இருக்கா? இல்லை. லாசருவே வா என்று இயேசு சொன்னார். லாசரு உயிரோடு எழுந்தான். லாசர் உயிரோடு எழும்புவதற்காக லாசர் ஏதாவது செஞ்சானா அப்படின்னா ஒன்றும் அவன் செய்யலை. லாசரஸ் had not contributed anything for his resurrection. அவன் உயிரோடு எழும்புவதற்கு, அவன் உயிர் பெறுவதற்கு அவனுடைய பங்கு என்று அதில் ஒன்றுமே இல்லை. Sin is the only contribution for our salvation from our side. பாவம் என்கிற ஒரு காரியம் மாத்திரமே நான் ரட்சிக்கப்படுவதற்கு நான் செய்த பங்களிப்பு. பிரதர், நீங்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு உங்கள் பங்களிப்பு என்ன? என்னுடைய பாவம். மீதி எல்லாம் யார் செஞ்சா? அவர் செய்தார். He is divinely provided. பாவத்திற்கான பலியையும் அவர் ஏற்படுத்தினார். தம்முடைய குமாரனையே பலியாக எப்போ ஏற்படுத்தினார்? பூமி உண்டாவதற்கு முன்பதாகவே, உலக தோற்றத்திற்கு முன்னே பலியை ஏற்படுத்திட்டாரு. இந்த பக்கம் ஜனங்களை ஏற்படுத்திட்டாரு. யார் பலன் பெற்றுக்கொள்ள போகிற ஜனங்கள்? யார்? நீங்களும் நானும். சபை. இந்த சபை யார் பலன் பெற்றுக்கொள்ள போகிறாங்கிறதையும் உலக தோற்றத்துக்கு முன்னே ஏற்படுத்திட்டாரு. இது நமக்கு என்ன சொல்லுது? என்னுடைய ரட்சிப்புக்கு தேவையான எல்லா காரியத்தையுமே அவர் செய்திருக்கும் பொழுது, அதாவது என்னுடைய வாழ்க்கை womb to tomb. இன்னைக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுகிற எல்லா ஜெப குறிப்பும், நாம் ஜெபிக்கிற எல்லா காரியமும் womb to tomb, கருவறை இருந்து கல்லறை வரை இடைப்பட்ட வாழ்க்கைக்கான தேவைகளை குறித்து தான் நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவன் என்ன பண்ணார்னா, கருவறைக்கு முன்ன, உலக தோற்றத்துக்கு முன்ன, நித்தியத்திலிருந்து ஏன் இந்த கல்லறையை தாண்டி நித்தியம் வரைக்கும் இருக்கக்கூடிய வாழ்க்கைக்கு தேவையான மிக முக்கியமான காரியம் என்னோட ரட்சிப்பு. என்னுடைய மற்ற எல்லா தேவைகளும் என்னுடைய கருவறையிலிருந்து கல்லறையோடு முடிந்து போகிறது. உங்களுடைய எல்லா ஜபமும் அதை செய்வாரா, செய்ய மாட்டாரா, கொடுப்பாரா, கொடுக்க மாட்டாரா நம்ம யோசிக்கிறோம். ஆனால் தேவன் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய டிவைன் ப்ராவிடன்ஸை பாரு, நான் உனக்கு ஏற்கனவே என்ன செஞ்சிருக்கிறேன்னா, இந்த கருவறை டு கல்லறை தேவையான அதை விட நித்தியத்திலிருந்து நித்தியம் வரைக்கும் உள்ள தேவையவே நான் ஏற்கனவே சந்திச்சு முடிச்சிட்டேன். அதுக்கு தேவை உனக்கு ரட்சிப்பு. அந்த ரட்சிப்புக்கு தேவையான கிருபாதார பலியவே நான் ஏற்பாடு பண்ணிட்டேன். இதெல்லாம் பார்த்துக்க மாட்டேனா? இப்போ நீங்கள் என்கிட்ட வந்து ஒரு எனக்கு பிரியமான நண்பனாக இருக்கிறீங்க. என்கிட்ட ஒரு 5000 கோடி ரூபாய் சொத்து இருக்குது. கற்பனைக்காக சொல்கிறேங்க. ஒரு 5000 கோடி ரூபாய் சொத்து இருக்குது. 5000 கோடி சொத்தையும் உங்கள் பேரில் எழுதி வச்சு சந்தோஷமாக இருப்பா அப்படின்னு நான் சொல்லிட்டேன். உங்கள் மொத்த வாழ்க்கைக்கும் அந்த 5000 கோடி, ஏன் உங்கள் தலைமுறைக்குமே 5000 கோடி போதும் கொடுத்துட்டேன். இப்போ நீங்கள் போகும்பொழுது, சார் பஸ்ஸுக்கு டிக்கெட் எடுத்துருவீங்களா, பஸ்ஸு டிக்கெட்டு என்ன பண்ண போகிறேன்னு கவலைப்பட்டீங்கன்னா அது புத்திசாலித்தனமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ரட்சிப்பையே பார்த்து கொண்ட தேவன், சாவரின் காட், டிவைன் ப்ராவிடன்ஸ், ரட்சிப்பையே பார்த்து கொண்ட தேவன் இந்த சில்லியா இந்த உலகத்தில் என்னுடைய தேவைக்காக நான் பயந்துட்டு அழுதுகிட்டு இருக்கிற இதெல்லாம் பார்த்துக்க மாட்டாரா? நிச்சயமாய் பார்த்து கொள்வார்.
பரலோகத்துக்கான டிக்கெட்டே ரெடி பண்ணவர் சார்லஸ் ஸ்பர்ஜனுக்கு ட்ரெயின் டிக்கெட்டை பார்த்துக்க மாட்டாரா? அந்த நம்பிக்கை சார்லஸ் ஸ்பர்ஜனுக்கு இருந்துச்சு. அந்த பிரின்ஸ் ஆஃப் ப்ரீச்சர் அவருக்கு இருந்துச்சு. நமக்கு இருக்குதா? இந்த பயணத்துக்கு தேவையான எல்லா காரியங்களையும் தேவன் பார்த்து கொள்வார். கண்களை மூடி நாம் செபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். அப்பா, உம்முடைய அந்த சாவர்னிட்டி அதை நினைக்கும் பொழுது ஆண்டவரே, எங்களால் கிரகிக்க முடியாத அளவுக்கு நீர் எவ்வளவு பெரிய சர்வ வல்ல தேவன் என்பதை ஆண்டவரே நாங்கள் அறிந்து கொள்கிறோம் வேதத்தின் மூலமாக. எங்கள் ரட்சிப்பையே, எங்கள் ரட்சிப்புக்கான திட்டத்தையே, எங்களுடைய ஆண்டவரே நித்தியத்தையே பார்த்து கொண்ட நீர் இந்த அநித்தியமான வாழ்க்கைக்கு தேவையான காரியங்களை நீங்கள் பார்த்து கொள்ள மாட்டீரா? நீங்கள் நிச்சயமாக பார்த்து கொள்வீங்க ஆண்டவரே. அநித்தியமானவைகள் அல்ல, நித்தியமானவைகளையே எங்களுக்காக செய்த அந்த தேவனை நினைத்து நினைத்து உமக்கென்று வாழ எங்களுக்கு நிற்கிருபை தாரும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடும் பொழுது இவைகள் எல்லாம், இந்த சாதாரணமான அநித்தியமான வாழ்க்கைக்கு தேவையானவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வார். தொடர்ந்து காத்து கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.